காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பொய்யாக வழக்கு பதிவு செய்ததை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டது. காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பொய்யாக வழக்கு பதிவு செய்ததை நீக்கவும், புகார் அளித்தவர்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பிரேம் என்கின்ற பிரேம் சேகர் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ளார். தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியில் கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு பின் கட்சி மேலிடம் தனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கியது. தற்போது கடம்பத்தூரைச் சேர்ந்த கே. ஹரிக்கு மாவட்ட தலைவர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் இவற்றின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பிஞ்சிவாக்கம் அம்பேத் ஆனந்த் என்பவருக்கு கட்சிக்குள் சிறு வாய்த்தகராறால் பிரச்சனை ஏற்பட்டது. இவற்றின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பிஞ்சிவாக்கம் அம்பேத் ஆனந்த் என்பவருக்கும் கட்சிக்குள் சிறு வாய்த்தகராறால் பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் கடம்பத்தூர் காவல் நிலையத்தில் கடந்த 1ஆம் தேதி புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்த நிலையில் ஹரி மட்டும் ஆஜரானார். எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் வராத காரணத்தால் மறு விசாரணைக்கு அழைக்கும் போது ஆஜராகும்படி உதவி ஆய்வாளர்கள் சுசீலா, பரமசிவம் ஆகியோர் கூறியதால் சென்றுவிட்டோம். இந்த நிலையில் அந்த புகாரில் சம்பந்தப்பட்ட ஹரி என்பவருக்கு எந்தவிதமான அழைப்பும் இல்லை. ஆனால் அந்த புகாரில் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாத தன்னை பொய்யாக புகாரில் சேர்த்து எனக்கு எந்தவிதமான அழைப்பையும் அவர் அனுப்பவில்லை. அதனால் முறையாக இரு தரப்பினரையும் விசாரணை செய்யாமல் அன்றைய நாளில் சம்பவ இடத்தில் சிசிடிவி கேமரா ஆதாரமும் உள்ளதையும் பார்க்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் சார்பு ஆய்வாளர்கள் விசாரணை செய்யாமல் எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு தன் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். ஆகவே இந்த புகார்கள் மீது விசாரணை செய்யும் உதவி ஆய்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்பியிடம் அளித்த மனுவில் பிரேம் என்கின்ற பிரேம் சேகர் தெரிவித்துள்ளார். இந்த மனு விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி கூறியதை தொடர்ந்து அங்கிருந்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் கலைந்து சென்றனர். சமாதானம் பேசுகிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தோம். தற்போது காவல்துறையினர் 2 தரப்பின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு தரப்பின் மீது அந்த பிரச்சனையில் சம்மதம் இல்லாதவர்கள் மீதெல்லாம் முதல் தகவல் அறிக்கையில் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இன்றைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் முறையாக புகார் அளித்திருக்கிறோம். அதாவது என்னவென்றால் ரெண்டு தரப்பினரும் எங்கள் கட்சியினுடைய சகோதரர்கள். இது நாங்கள் சரி செய்ய மேலிட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் முயற்சி செய்து வருகிறோம். இதில் என்னென்னா எங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுத்திருக்கலாம், அல்லது என்ன பிரச்சனை என்பது ஒரு பிரிலிமினரி என்கொயரியின் அடிப்படையில் எது உண்மையோ அதன் அடிப்படையில் இங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் ஒரு தரப்பினர் பொய்யாக சம்மந்தம் இல்லாதவர்களெல்லாம் இந்த புகார் மனுவில் சேர்த்து இந்த முதல் தகவல் அறிக்கையில் பெயர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த நாலேஜ் இது குறித்த செய்தியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்திருக்கிறோம். அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பெயர் எஃப்ஐஆரில் போட்டிருந்தாலும் கூட அதில் அங்கே ஈடுபடாதவர்கள், அந்த இடத்துல இல்லாதவர்கள் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று உறுதி கூறியிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம்.